This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ராசரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். செல்ல மகள் சேமிப்பு திட்டம் டு பேன் கார்டு வரை ஜனவரி 2025 முதல் மாறப்போகும் முக்கியமான விஷயங்கள். 2025 ஜனவரி மாதம் முதல் பல்வேறு அரசு சேவைகள் திட்டங்கள் மாற்றங்கள் வர உள்ளன. அவை என்ன மாதிரியான மாற்றங்கள் என்று இங்கே பட்டியலிட்டு உள்ளது. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO திட்டத்தில் கீழ் பலன்களை பெறுவதற்காக UAN ஆக்டிவேஷன் செய்ய மற்றும் வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீடித்துள்ளது. இதற்கு முந்தைய காலக்கெடு டிசம்பர் 15 ஆகும். வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தற்போது இந்த காலக்கெடுவை ஜனவரி 15, 2024 வரை நீடிப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கு முன் நவம்பர் 30 வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. பொதுவாக EPFO சேவைகளை ஆன்லைனில் பெறுவதற்கான உலக அளவிய கணக்கு எண் உள்ளது. இதை பயன்படுத்துவதற்காக முன் அதை ஆக்டிவ் செய்ய வேண்டும். UAN என்பது 12 இலக்க எண்ணாகும். இது EPFO மூலம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். இதை ஆக்டிவேட் செய்ய ஜனவரி 15 தேதி வரை நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு EPFO உடன் இணைக்கப்பட்டு உள்ள வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீடித்துள்ளது. ஒரு வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். இதனால் EPFO மூலம் பணம் வழங்கப்படும் போதெல்லாம் அதோடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடியாக பண பரிமாற்றப்படும். இதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீடித்துள்ளது. இனி EPFOவில் உள்ள PF பணத்தை எளிதாக ATM மூலம் எடுக்க முடியும். தற்போது உள்ள கடினமான முறையை பயன்படுத்த வேண்டியது இல்லை. இதற்கு பதிலாக எளிதாக ATM மூலம் பணம் எடுக்க முடியும். ஜனவரி மாதம் இந்த மாற்றம் அறிமுகம் செய்யப்படும். PAN 2.0 அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் மத்திய அரசு இப்பொழுது EPFO 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தற்போது PF பணம் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இது மாற்றப்பட உள்ளது. அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ATM மூலம் PF தொகையை பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. ATM மூலம் PF எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர்கள் அச்சகம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வசதி மே ஜூன் 2025க்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது EPFO சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதி அளிக்கும். இந்த கார்டுகளை ATM கார்டு போல பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். இந்த கார்டுகள் உங்கள் ஃபோன் மற்றும் ஆதார் கார்டுகளுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். ஆதார் பேன் கார்டை இணைப்பதற்கான இறுதி நேரம் நெருங்கி வருகிறது. நவம்பர் 6 தேதி முதல் இந்த முறை கட்டாயம் ஆகிறது. டிசம்பர் 31 தேதிக்குள் ஆதார் அட்டையை பேன் கார்டு இணைக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் பேன் கார்டு மூலம் மேற்கொள்ளப்படும் பொருளாதார நடவடிக்கைகள் சோதனை செய்யப்படும். வருமான வரி விவரங்கள் சோதனை செய்யப்படும். அதேபோல் உங்கள் பேன் கார்டை வைத்து செய்யப்படும் முறைகேடு தடுக்கப்படும். ஜனவரி 1 முதல் கூடுதல் அபராதங்கள் அமலுக்கு வந்துள்ளன. பொது வருங்கால வைப்பு நிதி PPF கணக்கை முறைப்படுத்துவதற்கான புதிய விதிகள் சுகன்யா சமுத்ரா யோஜனா மற்றும் தபால் அலுவலகங்கள் மூலம் செயல்படும் பிற சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான புதிய விதிகள் நிதி அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட உள்ளன. சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான தற்போதைய வட்டி விகிதங்கள் மாற்றம் வாய்ப்புகள் உள்ளன. பொது வருங்கால வைப்பு நிதி, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சமுத்ரி யோஜனா, தேசிய சேமிப்பு சான்றிதழ், தபால் அலுவலக நேர வைப்பு, மகிழா சம்மன்
சேமிப்பு சான்றிதழ் மற்றும் தபால் அலுவலக மாதாந்திர சேமிப்பு திட்டம் போன்றவற்றில் வட்டி விகிதம் மாற்றப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.